இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் நான் வந்து எங்கே கிளம்பிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு சந்தைன்னு சொல்லி சந்தைக்கடை போடுவாங்க, காய்கறி கடை. எங்கள் நெருஞ்சினா கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சா, அவள் வந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்கா. எங்கள் தர்ஷினி சுத்தமாகவே வரமாட்டான். ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து 5 மணி 6 மணிக்கு எந்திரிச்சு உழவர் சந்தைக்கு வந்து போக முடிய மாட்டேங்குது. 2 வாரத்துக்கு ஒருக்கா 3 வாரத்துக்கு ஒருக்கா காலையில் வந்து நேரத்தில் எந்திரிக்கிறேன்னு எந்திரிச்சிடுறேங்க. அப்புறம் லேட் ஆயிடுது, 8 மணி வரைக்கும் தூங்கிடுறேன். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 6 மணியோட வேலை முடிஞ்சிருச்சு. அதனால வந்து இந்த சந்தைக்கு போய் பார்க்கலாம், செவ்வாய்க்கிழமை சந்தைக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டு இருந்தேன். இங்கே வந்து செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் காய்கறி எல்லாம் போட்டு சந்தை நடத்துறாங்கன்னு தெரியும். நான் போனதில்லை, இன்னைக்கு தான் போயிருக்கேன். காய்கறி வந்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. பரவாயில்லையே, இங்கேயே வந்து வாரம் வாரம் வாங்கிக்கலாம். செவ்வாய்க்கிழமை சந்தை விலையும் வந்து மலிவாக தான் இருந்துச்சு. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் நான் வெளியே வாங்கிடுவேன். காய்கறி மட்டும்தான் ஒரு வாரத்துக்கு தேவையானது வந்து இந்த சந்தையிலேயே வாங்கிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். நல்லா தான் இருக்குது காயெல்லாம். செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து 8 8:30 வந்து கம்பெனியில் வந்து வேலையை முடிச்சுட்டு கூட வந்து வாங்கிக்கலாம் இங்கே காயெல்லாம். சந்தை வந்து எத்தனை மணிக்கு முடியுதுன்னு தெரியல. 9 மணிக்கே வந்து அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. சரி பாருங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.